வணக்கம். நான் புல்மோட்டை என்னும் இடத்திலிருந்து எம்எஸ்எம் இக்பால் ஜின்னா நகர் புல்மோட்டை என்னும் இடத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கும் எனது மனைவிக்கும் எனது மகனுக்கும் இப்படி ஒரு சின்ன காணி பிரச்சனையால கஞ்சா பௌசியான்னு சொல்றோட மகன் 3 பேர் ஐஸ் குழு அடிச்சு போட்டு எங்களுக்கு முடியப்புறம் 5 மணிக்கு, அதாவது 2026 4ஆம் மாதம் 23ஆம் தேதி முடியும் காலையில 5 மணிக்கு ஒழிச்சு நின்று அடிச்சு எனக்கும் கால் 2ஆக உடைஞ்சு விட்டது. எனது மனைவிக்கும் கால் 2ஆக உடைஞ்சு விட்டது. அதை நாங்கள் பிளேட்டு வச்சு முந்தினாத்து தான் நாங்கள் டிக்கெட் வெட்டி வந்து நாங்கள் அதுக்கு அந்த துண்டுக்குள்ள எனது சின்ன பிள்ளைகள் குமர் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்கள காட்டுக்கு வழிமறிச்சு அனாச்சாரம் பண்ற மாதிரி இழுத்திருக்கிறாங்க. அது அந்த சம்பந்தமாக பொலிசில போய் எனது பிள்ளைகள் பேர் ரின்னாண்டோ போய் எண்டி போட்டு சரி, அதுக்கும் எந்தவித நடவடிக்கையும் இந்த புல்மோட்டை போலீசார எடுக்கப்படவில்லை. அதே போன்று எனது மகனுக்கும் அவருக்கு கால் உடையில 32 தையல். அவர் கடற்கரைக்கு என்னென்றாலும் மீனைக்கு பார்த்துக்கிட்டு வாரத்துக்கு கடற்கரைக்கு போனவரை வால் விட்டு திறத்திருக்கிறாங்க. எனக்கு அடிச்ச அந்த 3 பேரும், அடிச்சவங்கிற பேர் சபான், சப்ரி, பசான். அதுக்கும் நாங்கள் பொலிசிலையும் எண்டி போட்டு 118 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லி நேரடியாக புல்மோட்டை ஓய்ஸ் மாத்த உட்பட 2 பேர் வந்து கட்ட உத்தரவு எடுத்துக்கண்டு போனாங்க. அதுக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, அவங்கள பிடிக்கவும் இல்லை. ஏன் என்றால் லஞ்சத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க போல வழங்குது. பௌசியா என்பவர் கள்ள வியாபாரம், குடு, மதுரை வியாபாரம் எல்லாம் அவர்தான் புல்மோட்டையில் பேமஸ் பெற்ற ஆள். கஞ்சா பௌசியா என்றால் ஸ்ரீலங்காவுக்கே தெரியும். ஆகையால் அவளிடம் கோடிக்கணக்கான காசு வருமானம் உள்ளது. ஆகையால் லஞ்சத்தை கொடுத்து தான் இந்த பொலிசை கட்டி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்தரணும். எனது மனைவியில வாக்குமூலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். எனது காலை பார்க்கிறேன் என்றால் நான் காட்டுறேன், பாருங்க. சரியான நடவடிக்கை எடுத்தரணும். இந்த சங்கிலியை மாத்திட்டு போயிட்டாங்க இந்த 3 பேரும். இந்த பிள்ளையும் சரியான குமர் புள்ள 14 வயசு ஸ்கூலுக்கு போற மாணவி புள்ள. அந்த பிள்ளை பிரச்சனையும் நான் பொலிசிட்ட போய் சொன்னனால நிஜமான நடவடிக்கை எடுக்கையில இந்த 3 பேராலையும் சரியான கடும் கஷ்டத்தோட பிரச்சனையோட இருக்கலாம். எந்த கால் நடக்கிற அளவு கிடக்கு. நீங்கள் இதுக்கு சரியான நடவடிக்கை சட்டத்தையும் எங்களுக்கு நீங்க தரணும். எங்களால எந்த விதமா சரியான கஷ்டத்துல நாங்க இருக்கிறோம். வந்து கேஜி விற்கிறேன், ஐஸ் விற்கிறேன். அவ பிசினஸுக்கு இருக்கு. நான் பொலிசுக்கு போய் எத்தனையோ முறை பாடு செஞ்சேன். போலீஸ்காரங்கள் மாறன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி அந்த பிரச்சனையை பார்க்க வரவே இல்லை. எங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்லை. 3 பொண்ணாய பறிஞ்சு கழுத்துல கத்திய வச்சு அறுத்து போட்டு போனவங்க சபான், சபரி, பசான். கடைசியில பொம்பளை பிள்ளைல ஓட போகல, படிக்க போகல. புள்ள ஸ்கூலுக்கு போய் 2 மாசம் படிப்பு இல்லை, அவமானம் பக்கம் சொல்லி இருக்குது, போவதில்லை. இதுக்கு சரியான நடவடிக்கை நீங்க எடுத்து தரணும். தாழ்மையோட நான் கேட்கிறேன். பொம்பளை கால் தான் சார், இந்த காற்று கால்.